வணக்கம். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்புகள் வாய்ந்தது. அன்று பெரும்பாலும் பௌர்ணமியாகவும் இருக்கும். இந்த வருடத்தின் தைப்பூசம் ஜனவரி 21ஆம் தேதி, அதாவது திங்கள்கிழமை. பூச நட்சத்திரம் தொடங்கும் நேரம் காலை 5:23 மணியில் இருந்து 21ஆம் தேதி முதல் மறுநாள், அதாவது ஜனவரி 22 அதிகாலை 2:27 மணி. அன்று அனைத்து ஆலயங்களிலுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சிவபெருமான் கோவில்களிலும் முருகப்பெருமான் கோவில்களிலும் இந்த தைப்பூச திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அதற்கு என்ன காரணம் என்று அறிந்து கொள்வோம். தைப்பூச திருவிழா தகப்பன் மற்றும் தகப்பன் சுவாமி கோவில்களில் மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. சிவபெருமான் ஆலயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிதம்பரம், திருவிடைமருதூர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருப்புடைமதுர், இந்த கோவில்களில் மிகவும் சிறப்பாக இந்த தைப்பூசத்தை சிவனடிகள் கொண்டாடுறாங்க. சிவனுக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெருமான் அவர்கள் பார்வதி தேவியோடு ஆனந்த தாண்டவம் ஆடினதா சிதம்பரத்தில் அந்த நடராஜர் கோயிலில் ஆடினதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அவங்க 2 பேரும் ஆனந்த தாண்டவம் ஆடி அங்குள்ள மக்களுக்கும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அருள் பாலித்ததா முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதனால வருஷம் தைப்பூசம் அன்னைக்கு இந்த ஊர்களில் மிகவும் சிறப்பாக சிவபெருமானுக்கு வழிபாடுகள் நடத்துகிறாங்க. அடுத்து முருகப்பெருமானுக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமாள் அரக்கர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலேருந்து தோன்றினவர். குறிப்பாக யார் அப்படின்னா சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், இவங்க 3 பேரையும் அழிக்கிறதுக்காக தோன்றினவங்க தான் முருகன். அதுக்காக பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான வேலை கொடுத்தது இந்த நாள் தான். அதாவது தைப்பூசத்து அன்னைக்கு தான் வேலோனுக்கு வேல் கிடைத்ததாக சொல்லப்படுறாங்க. அதனால தைப்பூசம் ரொம்பவே விசேஷமானது. அந்த 3 அரக்கர்களும் எதை குறிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னா, ஆணவம், பற்று, அப்புறம் அரக்கத்தனம், இது 3த்தையுமே போராடி வெல்லக்கூடிய சக்திகள் உடைய வேலை முருகப்பெருமான் இன்னைக்கு வாங்கி வச்சிருக்காங்க பார்வதி தேவிகிட்டேருந்து. அந்த தைப்பூச நாளில் நாம் மனமுருகி அந்த வேலோனை நம்ம வணங்கணும் அப்படின்னா, நாம் செய்த தவறுகள் மற்றும் நம்ம கிட்டக்க உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே அழித்து நம்ம கிட்ட நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முருகப்பெருமான் நமக்கு வழங்குவாங்க. தைப்பூசத்து அன்னைக்கு முருகப்பெருமானை வணங்குறவங்க சில பேர் அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு திருச்செந்தூர், பழனி மற்றும் ஆறுபடை வீடுகளுக்கு சென்று வணங்குவாங்க, விரதமும் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடியே மாலை போடுவோன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருப்பாங்க. அப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, காலில் செப்பல் போட மாட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த 48 நாள் வரைக்கும் இருந்துட்டு காவடி அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது அவங்க என்ன வேண்டியிருக்காங்களோ அதை எடுத்துக்கிட்டு நடந்தே திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் வர நம்ம பார்த்துருப்போம். ரோட்டோரமாக நிறைய பேர் குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நடந்து போவாங்க, வெளியில் சாப்பிட்டுப்பாங்க, கோவில்களில் தூங்கிப்பாங்க. பொழுதனைக்கும் முருகப்பெருமானுடைய பஜன்களை பாடி பாடி அந்த நடந்தே திருச்செந்தூர் இல்லை பழனி இல்லை அவங்க எங்கே வேண்டியிருக்காங்களோ அந்த ஆறுபடை வீடுகளுக்கு சென்று அபிஷேகம், ஆராதனை எல்லாத்தையும் தரிசிப்பாங்க விரதம் இருக்கிறவங்க. அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, காலம்பரை எழுந்திருச்சு வீடெல்லாம் எப்போதும் போல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறைகளில் பூ போடணும். குறிப்பாக அன்னைக்கு செந்நிற பூ போடுறது ரொம்பவே விசேஷம். காலையிலையும் நைட்லேயும் சாப்பிடக்கூடாது. மதியம் ஒரு வேளை சாப்பிட்லாம், அதை கம்மியாகவே சாப்பிட்டுக்கலாம். படைச்சிட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படி முடியாதவங்க லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை இருக்க முடியும் பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்க கூட விரதம் இருக்கலாம். கண்டிப்பாக அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா,
முருகன் சிறப்புகள் பாடல்கள் வந்து கேட்கலாம். அதேமாரி நம்ம வந்து பாடலாம். கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி இந்த பாடல்களில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து பாடலாம். கண்டிப்பாக அந்த ஆறுபடை வீடுகளுக்கு போக முடியல அப்படின்னாலுமே வந்து வீடு கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் நம்ம வந்து அவரை வணங்குறது ரொம்பவே நல்லது. நம்ம கிட்டக்க உள்ள கெட்ட ஆற்றல்கள் வந்து அவரை அழிக்க வல்லவர். முருகனை பற்றி சொல்லும் பொழுது கண்டிப்பாக காவடியை பற்றி சொல்லணும். முருகனை வணங்கினவர் தான் வந்து இடும்பன். அவங்க தான் வந்து முதல்ல இந்த காவடி எடுக்கிற ப்ராக்டிஸ் வந்து பண்ணவங்க. அவங்க வந்து எங்கே எடுத்தாங்க அப்படின்னா பழனி மலை கீழேருந்து மேல் வர வரைக்கும் வந்து 2 கயிற்றுலையும் வந்து பாலை கட்டி ஒரு குச்சி மாதிரி வச்சு தன்னுடைய தோளில் வந்து சுமந்துக்கிட்டு போய் அதில் வந்து அந்த குச்சியிலேயே அழகான பூக்கள், மயில்கள் அதெல்லாம் வந்து வச்சு ஆண்டவன், அதாவது பழனி ஆண்டவன் கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து பாலாபிஷேகம் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து அழகு காவடின்னு சொல்லுவாங்க இல்லையா, கன்னத்தில் இது பண்ணுவாங்க இல்லையா, அதையும் வந்து அந்த நேரத்தில் குத்தி அவர் தான் முதல்ல வந்து முருகப்பெருமானுக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை ஆரம்பித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தைப்பூசத்தன்னைக்கு வந்து முருகப்பெருமானை வணங்குங்க. இல்லை விரதம் எடுக்க முடியல, நாங்கள் சாதாரணமாக சாமி கும்பிட்டுக்குறோம் அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு முதலே வந்து நான்வெஜ் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு வீடெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்களை செஞ்சு வச்சு முருகப்பெருமானுக்கிட்ட வந்து வேண்டுங்க. அதுவே வந்து போதும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் கூட செய்யலாம், அதுவும் நல்லது தான். சில பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு காவடிகள் கூட எடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் வந்து செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம சுற்றி உள்ள தீமைகளை அந்த வேல் வந்து அகற்றி நமக்கு வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியை இந்த 2019 தரும் அப்படின்னு நம்புவோம். நன்றி.